வணக்கம் நேயர்களே. ஆங்கில இலக்கண வகுப்புக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் அழைக்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் 7 வகுப்புகள் போயாச்சு. இன்றைக்கி 8வது வகுப்பு. இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கன்ஜங்ஷன் அப்புறம் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இன்டர்ஜெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வகுப்பில். இந்த வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு அந்த வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுலபமாக புரியும். அதே மாதிரி பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் முக்கியமாக சொல்லணுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க அந்த டீச்சர்ஸ் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை சொல்கிறோம். இதை பார்த்துட்டு அவங்க கிளாஸில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பெட்டராக புரியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இதை சொல்கிறேன். இது தவறுதலாக இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல் அப்படின்னு அர்த்தம். இணைப்பு சொல் அப்படின்னு சொன்னால் ஒரு சொல்லையும் இன்னொரு சொல்லையும் இணைப்பது, ஒரு வாக்கியத்தையும் இன்னொரு வாக்கியத்தையும் இணைப்பது. சொற்றொடரும் சொல்லுவோம், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் இணைக்கிறது இந்த கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் டெஃபினேஷன் எப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் a conjunction is a word used to join words, group of words, words join பண்ணும், group of words கூட்டாக இருக்கக்கூடிய words join பண்ணும், or sentences together அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கக்கூடியதை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொன்னால் அதை conjunction அப்படின்னு சொல்லலாம். In short, it can be called as a joining word used to join main class and subordinate class. இது later on பார்க்க போகிறோம். மெயின் கிளாஸ்னால் என்ன, சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன லேட்டர் ஆன் பார்க்க போகிறோம். இப்போ அதை பற்றின சந்தேகங்கள் வேண்டாம். இப்போ நான் கொடுக்கக்கூடிய சில வார்த்தைகள் கூட மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே யூஸ் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ இந்த கன்ஜங்ஷன்னா என்னன்னு தெரியணும், இணைப்பு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அதை ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸில் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் சின்ன சின்ன வேர்ட்ஸாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போது இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னென்ன கன்ஜங்ஷன்ஸை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அண்ட், பட்னா என்ன, ஆனால், அண்டுனா அப்படின்னு அர்த்தம். ராமவும் சோமவும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஐதர் ஆர்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்கிறோம். வென் சாதாரணமாக பொழுது அப்படின்ற ஒரு எப்பொழுதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? வென் அப்படின்னு சொன்னாக்க எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லுவோம், எப்பொழுது அப்படின்னு கேட்போம். வென்னுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னு சொன்னால் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பொழுது அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றத விளக்கமாக அப்புறமும் பார்க்கலாம். வைல் அப்படின்னாலும் பொழுது. நைதர் நார் இதுவும் இல்லை அதுவும் இல்லை. வெதர் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் அப்படின்னு சொன்னால் முன்னால் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் அப்படின்னு சொன்னால் பின்னால் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் சூன் ஆஸ்னா உடனே, அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறோம். அன்டில் அப்படின்னு சொன்னால் வரை. தேன் அப்படின்னா விட, அதை விட அப்படின்னு சொல்கிறோம். ஆல்தோ, ஈவன்தோ, ஆல்தோ அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் கூட. இதெல்லாம் மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் எனவே, அன்லெஸ் நீ இல்லாவிடில், நீ சொல்லாவிடில், இது இல்லாவிடில் அப்படின்னா அன்லெஸ் யூ கம், நீ வந்தாலே ஒழிய அப்படின்னு சொல்லுவோம். நீ வந்தாலே ஒழிய இதை கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொவைடட் தட் சென்டென்ஸில் வரும்போது யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் வே. ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொவைடட் தட் இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி அப்படின்னா மட்டும். ஆன் கண்டிஷன் தட் நிபந்தனையின் பேரில், நிபந்தனையின் மேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கன்ஜங்ஷன் இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், உபயோகிக்கிறோம். ஒரு வார்த்தை இருக்குது இன்னொரு வார்த்தை இருக்குது சேர்க்கலாம். ஒரு வாக்கியம் இருக்குது இன்னொரு வாக்கியம் இருக்குது அதையும் சேர்க்கலாம்.
சொற்றொடர்னு சொல்ல குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம சேர்க்க முடியும் இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸ்லனா இன்னு, பட்டு, அண்டு அப்படின்ற மாதிரி, இன் கிடையாது, பட்டு அண்டு நிறைய வார்த்தைகள் வரும். என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு சதீஷ் அண்ட் ரமேஷ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். Satish and Ramesh are my friends. Satish is my friend. அடுத்த வாக்கியத்தில் Ramesh is my friend. ரெண்டு வாக்கியமாச்சு. Satish is my friend, Ramesh is my friend. இப்போ ரெண்டுத்தையும் சேர்க்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் சதீஷ் அண்ட் ரமேஷ்னு வரும்போது ப்ளூரல் ஆறுது. அப்போ வந்து அந்த இஸ்ன்றது ஆறாக மாறிடும். இதுவும் விளக்கமாக நான் அப்புறம் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த வாக்கியத்துக்கோசரம் நான் அது சொல்கிறேன். சதீஷ் அண்ட் ரமேஷ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து கன்ஜங்ஷனை பற்றி விளக்கம் சொல்லணும். அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கலாம், ஜங்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஜங்ஷன்னா இணையும் இடம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு இடத்துலேருந்து போகிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இணையும், அப்புறம் அங்கேருந்து கூட பிரிஞ்சு போகும். இரண்டையும் சேர்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, A frog can live on land. இது ஒரு வாக்கியம். A frog can live in water. தண்ணீரிலும் வசிக்கும் அது, இல்லையா? அதான் நிலத்திலும் வசிக்கும், தண்ணீரிலும் வசிக்கும். ரெண்டு வாக்கியம். இதை வந்து நம்ம எப்படி சேர்க்கணும்னா, A frog can live on land and in water. ஃப்ராக் வந்து நிலத்திலும் நீரிலும் வசிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றது இந்த அண்ட் அப்படின்ற சொல் கொடுக்குது. ட்ரை ஹார்ட் அண்ட் யூ வில் சக்சீட். ட்ரை ஹார்ட், கடினப்பட்டு உழை அப்படின்னு சொல்கிறோம். நீ வெற்றி பெறுவாய், யூ வில் சக்சீட். ட்ரை ஹார்ட் அண்ட் யூ வில் சக்சீட். கடினப்பட்டு உழைத்தால், இங்கே ஆல் அப்படின்ற பொருளை கொடுக்குது. கடினப்பட்டு உழைத்தால் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லலாம். யூ வில் சக்சீட் அப்படின்னு சொல்லலாம். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில். ஜாக் வெண்ட் அப் த ஹில், ஜில் வெண்ட் அப் த ஹில். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில். ஐ குட் நாட் கம். அடுத்த வாக்கியத்தில் ஐ வாஸ் இல். என்னால் வர முடியலை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி சொல்லலாம் அதை? ஐ குட் நாட் கம் பிகாஸ், ஏனென்றால் ஐ வாஸ் இல். ஐ குட் நாட் கம் பிகாஸ் ஐ வாஸ் இல். ஐ வெண்ட் இன், ஐ டிட் நாட் see them. நான் உள்ளே போனேன், அவங்கள பார்க்கல. நான் உள்ளே போனேன், ஆனால் அவங்கள பார்க்கல. ஆனால், பட் அப்படின்றது கன்ஜங்ஷன். ஐ வெண்ட் இன் பட் ஐ டிட் நாட் see them. தே சாட் அண்ட் தே டான்ஸ்டு. முதல்ல அவங்க உட்காந்தாங்க, அப்புறம் டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? தே சாட் அண்ட் தே டான்ஸ்ட். முதல்ல உட்காந்தாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடினாங்க. அண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ரன் அவே, யூ வில் பி காட். ஓடி போயிடு, உன்னை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்லலாம்? ரன் அவே ஆர் யூ வில் பி காட். யூ வில் பி, நீ பிடிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லலாம். லயன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா. லைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆஃப்ரிக்கா. இன் கூட வருது, நான் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இன் கூட வரும், ப்ரிப்போசிஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் வருது அது. லைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா, அண்ட் தான் இங்கே முக்கியம். அண்ட் இன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. லைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா, இது ஒரு வாக்கியம். லைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆஃப்ரிக்கா. லைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா அண்ட் இன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அப்படின்றது இங்கே கன்ஜங்ஷனாக வருகிறது. இன் ஆஃப்ரிக்கானா ஆஃப்ரிக்காவில் அப்படின்னு அர்த்தம். ஹீ செட் தட் ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் இட். ஹீ செட், அவன் சொன்னான். ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் இட், முடித்து விட்டேன் என்று. இப்போது இதை கிளப் பண்ணுறோம். ஹீ செட் தட் ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் இட். அவன் என்ன சொன்னான்னா, அவன் அதை முடிச்சிட்டேன்னு சொன்னான். அவன் முடித்து விட்டேன் என்று சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை முடித்து விட்டேன் என்று சொன்னான்.
I wanted to go but I was studying. but அப்படின்ற கன்ஜங்ஷன். நான் போகணுன்னு நினச்சேன், ஆனால் நான் படிச்சுட்டு இருந்தேன், அதனால் போகல. I wanted to go but I was studying at that time. அந்த சமயத்தில் படிச்சுட்டு இருந்ததுனால என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லலாம். Summers are not, so summers are hot but winters are cold. சம்மர் வந்து வெயில் காலம் அப்படின்றது ரொம்பவும் வந்து வேட்கை நிறைந்ததாக இருக்கும் இல்லையா, ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம்மர்ஸ் ஆர் ஹாட் பட் வின்டர்ஸ் ஆர் கோல்டு. சம்மர் ஹாட்டாக இருக்கும், ஆனாக்க வின்டர் வந்து கோல்டாக இருக்கும், குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். I cannot come, என்னால் வர முடியாது, பிகாஸ் மை லெக் இஸ் சோர். என்னால் வர முடியாது ஏன்னா என் காலில் வந்து அடிபட்டிருக்கு, இல்லைன்னா ரத்தம் கட்டியிருக்கு, ஏதோ ஒரு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி, புண்ணாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சோர்னா புண்ணுன்னு சொல்லலாம். புண்ணாயிருக்கு, அதனால் வந்து என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, SORன்னு சொல்லுவோம். If you invite me, I shall come. நீ என்னை அழைத்தால், என்பது you invite me அப்படின்னு ஒரு வார்த்தை. I shall come அப்படின்றது you invite me ஒரு வாக்கியம், I shall come இன்னொரு வாக்கியம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த if அப்படின்ற வார்த்தையை முன்னாடி போடுறோம், ஒரு சொல்ல போடுறோம். If you invite me, இது வந்து சபார்டினேட் கிளாஸ் சொல்லுவோம். பின்னாடி you invite me, நீ என்னை அழை. If you invite me அப்படின்னா நீ என்னை அழைத்தால் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இங்கேயும் இணைக்கிறதுக்கு நடுவில் யூஸ் பண்ணல, முதல்லையே யூஸ் பண்ணுறோம். If you invite me, I shall come அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இஃப் யூ இன்வைட் மீன்னு பார்க்கும்போது, இதை வந்து தனியாக பார்க்கும்போது அழைத்தால் அந்த வாக்கியத்துக்கு மீனிங் கிடையாது. ஐ ஷால் கம்ன்றதுக்கு மீனிங் இருக்குது. இப்போ ஐ ஷால் கம் அப்படின்றது மெயின் கிளாஸு, இஃப் யூ இன்வைட் மீ அப்படின்றது சபார்டினேட் கிளாஸு. நான் திருப்பி சொல்கிறேன், இதை லேட்டரான்னு பார்க்க போகிறோம். இதில் வாக்கியம் வந்ததுனால உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இஃப் யூ இன்வைட் மீ, ஐ ஷால் கம். இஃப் யூ ரீட் வெல், யூ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன். யூ ரீட் வெல், யூ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன். ரெண்டு வாக்கியம். இஃப் யூ ரீட் வெல், நீ ஒழுங்காக படிச்சின்னா பரீட்சையில் பாஸ் ஆகலாம், பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறோம். இஃப் யூ கம் டு மை ஹவுஸ், ஐ ஷால் கிவ் தட் புக். நீ என் வீட்டுக்கு வந்தால் நான் அந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன். இஃப் யூ கம் டு மை ஹவுஸ், ஐ ஷால் கிவ் தட் புக். இஃப் யூ ஹிட் த டாக், இட் வில் பைட் யூ. இஃப் யூ ஹிட் த டாக், நீ அந்த டாகை அடிச்சேன்னு வச்சுக்கோ, அது ஒன்றை கடித்து குதறிடும். அதனால் நீ அந்த நாயை அழைத்தால் அது உன்னை கடித்து விடும் அப்படின்னு சொல்கிறோம். யூ ஹிட் த டாக், நீ நாயை அடிச்சேன்னா அப்படின்னு சொல்கிறோம். யூ ஹிட் த டாக், நீ நாயை அடி அப்படின்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ ஹிட் த டாக், நீ நாயை அடித்தால் அப்படின்னு வரும். அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட், யூ வில் நாட் கேட்ச் த பஸ். நீ வந்து வேகமாக நடந்தாலே ஒழிய, ரன் ஃபாஸ்ட் வேகமாக ஓடினாலே ஒழிய நீ அந்த பஸ்ஸை உன்னால் பிடிக்கவே முடியாது. ஸோ அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட், நீ வேகமாக ஓடினாலே ஒழிய தவிர நீ உன்னால் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அன்லெஸ் யூ ஸ்டடி வெல், யூ வில் நாட் பாஸ் த எக்ஸாமினேஷன். திருப்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரீட் வெல், ஸ்டடி வெல் அப்படின்னு வருது. வேற ஒன்று அதான் இஃப் யூன்னு வந்திருக்கு, இங்கே அன்லெஸ்ன்னு வந்திருக்கு. நீ ஒழுங்காக படித்தாலே ஒழிய எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே என்னன்னு சொன்னால் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வார்த்தைகள் வந்து அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம், தட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம், அன்லெஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம், இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். வென் அப்படின்றத கூட யூஸ் பண்ணலாம். வென்னுன்னா பொழுது அப்படின்ற மீனை கொடுக்கும். இன்னொன்று வந்து எப்பொழுது. இந்த மாதிரி வாக்கியங்களில் வரும்போது கன்ஜங்ஷனாக வென் வரும்போது அது பொழுது அப்படின்ற மீனிங் வரும். வென் ஐ கேம் டு யுவர் ஹவுஸ், யூ ஆர் நாட் தேர். நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்த பொழுது நீ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வென் அப்படின்றது பொழுது அப்படின்ற மீனிங் வரும். அதுவும் வந்து கன்ஜங்ஷனாக உபயோகமாகும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை நல்லா திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்ததாக நம்ம வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு போகிறோம். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னால் வியப்பு அல்லது ஆச்சரிய சொல் அப்படின்னு சொல்லலாம். வியப்பின் வெளிப்பாடு, வியப்பின் வெளிப்பாடு, ஆச்சரியத்தின் வெளிப்பாடு, சோகத்தின் வெளிப்பாடு, துக்கத்தின் வெளிப்பாடு, கஷ்டத்தின் வெளிப்பாடு, வலியின் வெளிப்பாடு எல்லாம் வேணாலும் சொல்லலாம். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து
நம்ம எப்படி சொல்லுவோம், வாட் யூ கால் இன்டர்ஜெக்ஷன், வியப்பு அல்லது ஆச்சரிய சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து என்ன டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னால், இன்டர்ஜெக்ஷன் is a word which expresses sudden feeling. ஒரு திடீர்னு வந்து நம்மளோட உணர்ச்சியை சொல்கிறோம், உணர்ச்சியை காட்டுறோம் இல்லையா, a feeling of pleasure and sorrow. சந்தோஷமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, இது எதுவாக வேணாலும் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்தியா ஹஸ் ஒன் த மேட்ச் அப்படின்னு சொன்னால் நார்மலாக அதில் வந்துட்டு ஹுரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுரே மீன்ஸ் தமிழ் ஐயா ஐயா சூப்பர்ரா ஐயான்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஹுரே அப்படின்னு சொல்லுவோம். அலாஸ் அப்படின்னாலும் ஐயா அப்படின்னு அர்த்தம். அலாஸ் இட் இஸ் அ வே இட் இஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் சாரோ ஆர் ஃபியர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஐயோ அப்படின்னு சொல்லுவோம், ஐயா கிடையாது ஐயோ. ஐயோ அப்படின்னு சொன்னால் வருத்தத்தை தெரிவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு, ஹையா அப்படின்னு சொன்னாக்கா சந்தோஷத்தை தெரிவிப்பது. ஸோ ஐயோக்கும் ஹையாக்கும் வித்தியாசம் இருக்குது, நம்ம உச்சரிப்பை வச்சு அது வரும். ஸோ இட் இஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் சாரோ ஆர் ஃபியர் அப்படின்னு சொல்லலாம். அலாஸ் அப்படின்னு சொன்னால் ஐயோ அப்படின்னு சொல்லலாம். ஓ காட் அப்படின்னா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஓ காட் மீன்ஸ் கடவுளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓ இஸ் அ க்ரை ஆஃப் சர்ப்ரைஸ் ஃபியர். ஒரு பயம் வந்ததுன்னா ஓன்னு கத்துறோம் இல்லையா, அது வந்து ஒரு பயத்தை குறிக்கிறது. சர்ப்ரைஸை கூட ஓ ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஓ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஓ வந்து ஒரு சர்ப்ரைஸை கூட காட்டுறது உண்டு, ஃபியரையும் காட்டுறது உண்டு. அப்புறம் வந்து ஹவ் அப்படின்ற வார்த்தை, ஹவ் ஸ்வீட் இஸ் அ சைல்டுனா குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஹவ் ஸ்வீட் இஸ் த சாங்னா இந்த பாட்டு எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இட் டேக்ஸ் த டிஃப்ரெண்ட் மீனிங் இல்லையா, அழகாக இருக்குது இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவ் அப்படின்றது வியப்பை வெளிப்படுத்தும் சொல் அப்படின்னு சொல்லலாம். மே எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸ், பிட்டி, ஜாய், டிஸ்லைக். அப்படின்னு சொன்னால் என்ன வரும், இட் மே எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸு ஒரு ஆச்சரியம், பிட்டி இன்னொருத்தனை பார்த்துட்டு வருத்தப்படுதல், அவன் மேலே வந்து ஒரு இரக்கம் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். பெயின் அப்படின்னு சொன்னால் வலி, ஒரு வலியை உணர்த்துறது அப்படின்னு கத்துவோம் இல்லையா. ஜாய்லையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்லைக் பிடிக்கலைனால் வேறு வேலை இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டிஸ்லைக்கையும் சொல்லுவோம். ஸோ உணர்ச்சியை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளோட பாடி லாங்குவேஜ் வச்சு அது புரிஞ்சுக்கலாம். நம்மளோட தோற்றம், நம்மளோட பாவனை இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஓ அப்படின்னு சொல்கிறோம். அவனை எதிர்பார்க்கல, அந்த இடத்துல இருக்கான் அப்போ அப்படி சொல்கிறோம். ஓ வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு சொல்கிறோம். ஹஷ், டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு. பிரேவோ அப்படின்னா பிராவோன்னு சொல்லுவோம். பிராவோனா வெல் ஹிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். வியப்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். வியப்பில் பல வகை இருக்குது, பல வகையை நம்ம பார்த்தோம். அதை திருப்பி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது என்ன மீனிங். நீங்கள் இங்கிலீஷ் புக்ஸ்லாம் படிக்கும்போது இந்த வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. குட்டி புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஆர்வம் வரும். இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் ஆர்வம் வர வேண்டுமானால் கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்டோரி புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. அப்போது வந்து உங்களுக்கு ரியல் கிராமர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இன்னொன்று என்னென்னு சொன்னால், நல்லா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சார் நான் கிராமர் தெரிஞ்சால் தான் இங்கிலீஷில் பேச முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கிராமர் அப்படின்றது எழுத்து வழக்கு. இந்த எழுத்தில் வந்து நம்ம எழுதி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது ஆங்கில இலக்கணம்ன்றது தேவை. பட் இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்றது வந்து நம்ம கேட்டு வருதல். நிறைய பேர் பேசுகிறத கேட்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நமக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். அதோட வடிவ அமைப்பெல்லாம், சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் நமக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்று அதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம யோசிச்சு இது ப்ரெசன்ட் டென்ஸா, இது பாஸ்ட் டென்ஸா, இது ஃபியூச்சர் டென்ஸான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வராது. அதை நான் இப்போவே தெளிவுபடுத்தி விடுகிறேன். இது வந்து ஒரு பேசிக் ஐடியா ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து ஆங்கில இலக்கணம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். எழுதும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசும்பொழுது என்னன்னு சொன்னால், அந்த ஃப்ளோ வரணும்னு சொன்னால், ஆங்கில இலக்கணத்தை யோசிச்சிங்கன்னு சொன்னால் பேச்சு வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் ஹேஸ் டு கம்.
இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஆங்கில இலக்கணம்லாம் யோசிக்கல, என்ன வருதோ அப்படி பேசுகிறேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ அதுதான் இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு. புதுசாக ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வெளியில் வரும். ஸோ பழக்கத்தின் வாயிலாக வருவது தான் பேசும் ஆங்கிலம் அப்படின்றது. அதை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எழுதுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வகுப்புகளில் எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸாமில் வந்து எப்படி நம்ம அந்த இங்கிலீஷில் கிராமரில் வரக்கூடியதெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நேயர் கேட்டார், என்ன கேட்டார்னா, சார் ஒரு 20 நிமிஷம் உங்கள் மூஞ்சியே போட்டுட்ருக்காங்களே சார், போர் அடிக்குது சார், நீங்கள் வந்து ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணால் நல்லா இருக்குமே சார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வகுப்புன்னு நீங்கள் இருக்கும்போது அங்கே ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க. 3/4 மணி நேரம் அந்த டீச்சரோட ஃபேஸ் தான் பார்க்கணும் இல்லையா? அப்புறம் வந்து போர்டை பார்ப்பீங்க. இப்போ போர்டில் பார்க்குறதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறத நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதான் உங்களுக்கு போர்டு. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது அதை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், நான் என்ன பேசுகிறேன்னு பாருங்கள், கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஆங்கில இலக்கணம் வரும். இது வந்து மெத்தட். இதை பாருங்கள், நம்ம ரொம்ப டிஜிட்டல் அட்வான்ஸ்டெலாம் போகல. இது என்னோடய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க வந்து, இந்த இலக்கணம் அப்படின்றது வந்து கிராமப்புறங்களில் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து வணிக நோக்கம்லாம் எதுவுமே இதில் கிடையாதுங்க. அதை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வணிக நோக்கம் என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஆர்டிகல்ஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம சந்திக்க போகிறோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Until then, it's bye from Venkat.